Hello friends, welcome to Prati's Kitchen. இன்னைக்கு இந்த வீடியோவில் நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் தந்தூரிஸ் அண்ட் கிரில்ஸோட சர்வ் பண்ணுற மயனஸ் அண்ட் கார்லிக் சாஸை வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 முட்டை. இந்த 2 முட்டையை வச்சு தான் நம்ம கார்லிக் சாஸும் பண்ண போகிறோம், மைனஸும் பண்ண போகிறோம். அடுத்தது ஆயில். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இது 250 ml, ரெண்டுக்கும் சேர்த்து 250 ml. அடுத்தது மஸ்டர்ட் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். ஸோ எனக்கு லாக்டவுனுன்றனால நார்மல் வினிகர் கிடைக்கல, எங்கள் வீட்டில் ஆப்பிள் சிடர் தான் இருந்தது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பூண்டு பல், நான் தோல் எடுக்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் எடுத்துக்கலாம். தென் சால்ட் டேஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வாங்க இதோட ப்ரொசீஜரை பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் முட்டையில் இருக்க மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவையும் தனித்தனியாக எடுத்து 2 பிளேட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெள்ளைக்கருவை எடுத்து கார்லிக் சாஸும் மஞ்சக்கருவை வச்சு மைனஸும் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கார்லிக் சாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பூண்டு பல்லெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ பூண்டு நம்ம இப்போ அதில் நல்லா அரைச்சாச்சு. இது கூட நம்ம இந்த வெள்ளைக்கருவை சேர்த்து திரும்பவும் ஒரு கொஞ்சம் மிக்சியில் ஒரு சுற்றி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு நுரை மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இது கூட டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதோட எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இந்த கார்லிக் சாஸ்க்கு 125 ml ஆயில் தேவைப்படும். ஸோ அதை ஒரேடியாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், எண்ணெயை சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் நமக்கு திரும்பியும் ஒரு நுரை மாதிரி தான் இருக்குது, இன்னும் க்ரீமாக கிடைக்கல. திரும்பியும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்து அரைக்கணும், ஒரேடியாக சேர்த்திங்கன்னா இது திரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நமக்கு கொஞ்சம் க்ரீமியாக கிடச்சிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு வினிகர் சேர்த்துக்கிறேன். அந்த வினிகர் ஆப்ஷனல் தான். வினிகர் எதுக்காக சேர்க்குறோன்னா, அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மையும் அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து திரும்பியும் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு நமக்கு க்ரீமாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான கார்லிக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் 100 ml தான் ஆயில் யூஸ் பண்ணேன். அதனால தான் இது ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் இந்த கொஞ்சம் லிக்விட் டெக்ஸ்டரில் இருக்குது. ஆனால் நான் மயனஸ்க்கு உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் எதுக்காக இதை கம்மியாக யூஸ் பண்ணேன்னா, உங்களுக்கு அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், அதுக்காக தான். இப்போ நம்ம மயனஸ் செய்யலாம். நம்ம அதே மிக்ஸி ஜாரில் இந்த மஞ்சக்கருவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர். ஸோ நீங்கள் கடுகை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சால்ட்டு டேஸ்ட்டுக்கு. இப்போது இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சாஸ்க்கு பண்ண மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மைனஸ்க்கும் எண்ணெய் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஃபுல்லாக 120 ml எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். இதோ பாருங்கள், நம்மளுடைய டேஸ்டியான மயோனஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுக்கு நான் ஃபுல்லாக 125 ml ஆயிலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் கார்லிக் சாஸ்க்கு 100 ml தான் யூஸ் பண்ணேன். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பிரதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.